கையில் வச்சுருக்கேன், அதனால தான் மேசையில் வச்சுருக்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் தீபா. இந்த சமையல் காணொளி தொடங்கினதுலேருந்து நிறைய பேர் இந்த மிளகாத்தூளோட ரெசிப்பியை போடுங்க, அந்த செய்முறையாக போடுங்க, தூளோட கலர் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்ட வண்ணம் இருந்தீங்க. சரி, எங்களோட அம்மாவோட கையால் எப்படி நாங்கள் இந்த தூளை வறுத்து அதை எப்படி பக்குவமாக திரிச்செடுக்கிறோம்ன்ற ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொலியை போட்ட அன்றைய நாளே இரவு கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி எனக்கு தூள் அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே அண்ணா, கட்டாயமாக அனுப்பி விடுறேன்னு சொல்லி அவருக்கு அனுப்பின பார்சலும் போய் சேர்ந்துட்டு, இப்போ அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்துண்டு தொடர்ந்து ஆர்டர்களாக வந்து கொண்டே இருக்குது. சரி, இப்போ என்னென்ன பொருட்களை நான் கையில் வச்சுருக்கிறேன்னு பார்ப்போமா? கையில் வச்சுருக்கேன், அதனால தான் மேசையில் வச்சுருக்கிறேன். இதையும் தாண்டி இன்னும் நிறைய பொருட்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அது என்னென்ன பொருட்கள்ண்டா, மாசி சம்பளம் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. அது இப்போ உடனே சுட சுட பேக்கெட் பண்ணக்கூடாது தானே, அப்போ அதை நாங்கள் தயார் செய்து வச்சுருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 10 கிலோ, இது வந்து ஒவ்வொரு கிலோவாக நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்து அவங்க விரும்பி கேட்டிருந்தவங்க சரக்குத்தூளும் 1 கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கு. அரிசிமா வந்து 5 கிலோ பேக் பண்ணி வச்சுருக்கு. ஒவ்வொரு கிலோவாக தான் பேக்கிங் போட்டு வச்சுருக்கு. இது வந்து பச்சை ஒடியல் மாண்டாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு அந்த அவிச்சதுக்கு பிறகு வர மாவண்டாலும் ஓகே, அதுவும் தயார்படுத்தி தரப்படும். இது வந்து முக்கியமான ஒரு பொருள், உளுத்தம்மா. நிறைய பேர் இதெல்லாம் இப்போ மறந்துருப்பாங்க, ஏன்னா நவீன வாழ்க்கையை நோக்கி நாங்கள் ஓடைக்கே இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்போ அதனால் அவங்க ஆசையாக இதையும் கேட்டிருந்தவங்க. இது உளுத்தம்மா. இவ்வளவு பொருட்களும் தான் தயார் நிலையில் இருக்குது. நாம் தான் கனடா போகையில் பொருட்களாவது கனடா போய் சேரட்டும், அப்படியெல்லாம் இல்லை. சந்தோஷமாக இருக்குன்னு தான். இப்போ நாங்களே கையால் செய்த பொருட்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் நம்பிக்கை கேட்க அதை நேர்த்தியாகவும் சிறப்பான முறையிலையும் செய்து அவங்கள்ட்ட ஒப்படை கேட்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே, இது இன்றைய காணொலியில் முன்பகுதி. இப்போ நாங்கள் எங்களோட சமையல் காணொலிக்குள்ளே போவோம். இன்றைய கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது, நிறைய பேருக்கு இந்த கறி விருப்பமாக இருக்க போது, அப்படியான ஒரு கறி தான். வாங்க அடுப்படியில் போயிருந்து நாங்கள் மிச்சத்தை கதைப்போம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன கறி வைக்க போகிறோம்டா, கிழங்கும் தக்காளி பழமும் நெத்தலி கருவாடு இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல குழம்பும் வச்சு பச்சை அரிசி சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும். இந்த கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துருவோம். கடுகு, வெந்தயம், சீரகம், இது 2வது தேங்காய்பால், இது 1வது தேங்காய்பால், அடுத்தது வீட்டு மிளகாய்த்தூள், அது முக்கியம், இது வந்து தேங்காய் எண்ணெய், அடுத்தது நெத்திலியை வந்து சுடுதண்ணில் கழுவி எடுத்து வச்சுருக்கு, கிழங்கு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, அடுத்தது நல்ல தக்காளி பழம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன், உப்பு. இவ்வளவு பொருட்களும் தான் இந்த கறிக்கு தேவை. குறைந்தளவு பொருட்களை வச்சுக்கொண்டு எப்படி டேஸ்டான கறி வைக்கிறதுன்றது தான் இன்றைய காணொலியும். சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுருவோம். இப்போ அடுப்பு நல்லா எரியுது. இதில் நாங்கள் சட்டியை வச்சுருவோம். இப்போ வந்து சட்டி நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் தேங்காய் ஊற்றுவோம். இந்த தேங்காய் தான் நாங்கள் வெங்காயம், கிழங்கு, மற்ற தக்காளி பழம் எல்லாம் வதக்க போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய், கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் ஊற்றினா காணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், சீரகம் இதை போட்டுருவோம். அடுத்ததாக வந்து வெங்காயம், வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், முதல் இது 2ஐயுமே ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மிச்ச பொருட்களை போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கிட்டு, இந்த பாருங்கள் பதத்தை. இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற கிழங்கை போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். கிளறி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதை மூடி வச்சிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நாங்கள் இந்த கிழங்கை வந்து அப்படியே எண்ணெயில் வதங்க வச்சுருக்கிறோம். இப்போ திறந்து பார்த்துருவோம்.
இப்போ நல்லா கிளறிடுவோம். ஏண்டா கிழங்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் அப்படியே வதங்கி வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு, கிழங்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கினா காணும். ஆனால் அதிகளவாக வதக்கக்கூடாது. ஏண்டா இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு தானே. இப்போ அதிகளவாக கிழங்கை வந்து இந்த எண்ணெயிலேயே வச்சுருந்தா வெங்காயம் வந்து கருகிடும். திருப்பி ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வைப்பேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு இதை நாங்கள் திறந்துடுவோம். இப்போ இதை மறுபடியும் நல்லா கிளறிடுவோம். இதை பாருங்கள் எண்ணெயில் கிழங்கு எப்படி நல்லா வதங்கிட்டு, இதை பாருங்கள் பொன்னிறமாக எல்லா பக்கமும் நல்லா வதங்கிட்டு வந்துட்டு, இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டுருவோம். தக்காளி பழம் போட்டுட்டு கிளறாமல் அப்படியே மூடிடுவோம். இப்போ தக்காளி பழம் போட்டதுக்கு பிறகு தக்காளி பழம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம். ஓகே, கிழங்கு அவிஞ்சதுக்கு பிறகு என்னத்துக்காக தக்காளி பழம் போடுறேன்டா, தக்காளி பழமும் கிழங்கும் ஒன்றா போட்டால் சில வேளை கிழங்கு வந்து அவியாதண்டுவாங்க. இப்போ அதனால தான் கிழங்கை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை சேர்க்குறது. தக்காளி பழத்தை பாருங்கள் இப்படி போயிட்டு, தக்காளி பழம் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து வேறையாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுருவோம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை. அதுக்கு அடுத்ததாக இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். ஆனால் உப்பை வந்து ஒரு குறைஞ்சளவாக போடுவோம். ஏன்னா நெத்தலி கருவாட்டில் சில வேளை உப்பு தன்மை இருக்குது. சுடு தண்ணியில் கழுவுனீங்கன்னா உப்பு வந்து ஓரளவு கழுவி போயிடும். அப்போ அதனால் இந்த கறி, அதாவது இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ கொதிக்க வைப்பேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். இப்போ கிழங்கை நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கு பிறகு அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, அடுத்தது மிளகாத்தூள் போட்டு பாலும் ஊற்றி இப்போ மூடி வச்சு கொதிக்க வச்சிடுவேன். அந்த மிளகாத்தூளோட பச்சை மணம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பாலில் உருளைக்கிழங்கை நல்லா அவிய வச்சுருந்தோம். இப்போ திறந்து பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டாண்டு. ஓகே, இப்போ குழம்பை பாருங்கள் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துட்டு, அதே நேரத்தில் கிழங்கையும் பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு. இந்த கிழங்கு அவிய வைக்கிறதுக்காக எண்ணெயில் வந்து ஒரு கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிங்கன்னா குயிக்காக உருளைக்கிழங்கு அவிஞ்சிடும். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற நெத்தலி கருவாடை போட்டுருவோம். இது நான் நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா உப்பு தன்மை இருந்தால் போகுமன்றதுக்காக. இப்போ இந்த கருவாட்டை குழம்புக்குள்ளே அப்படியே அமர்த்துவோம். அதுக்கு பிறகு நீங்கள் கிண்டவே கூடாது. ஏன்னா நெத்தலி வந்து உடைஞ்சிடும். நெத்தலி கருவாடு இல்லை பச்சை நெத்தலி மீன் இருக்குது தானே, இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, கிளறவே கூடாது. கறிக்குள்ளே கிளறினீங்கன்னா எல்லாமே உடைஞ்சிடும். அதுவும் கன நேரமாக ஒரு அதிக அளவாக இதை கொதிக்க விடவும் கூடாது. அதனால தான் கிழங்கு அவிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக இந்த நெத்தலி கருவாட்டை குழம்புக்குள்ளே போடுறது. இப்போ நாங்கள் இதை மூடி வச்சிடுவோம். இப்போ நெத்தலியோட வாசனை வருது. அடுத்தது இப்போ நாங்கள் நெத்தலியை வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வைப்போம் தானே, அதனால் ஒரு பாதி அளவு அதுலேயே நெத்தலி அவிஞ்சிடும்.
இப்போ அதுக்கு பிறகு நல்லா கொதிக்கிற குழம்புல போட்டதுக்கு பிறகு குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ நெத்தலி அவியறதுக்கு நேரம் போகுமா, இல்லை நெத்தலியை எந்த பதத்தில் இருக்கிறது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நெத்தலி வந்து அவிஞ்சதுக்கு பிறகு நெத்தலியோட வாசனை வரும். அது அம்மா அந்த வாசனைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சரி இப்போ கறியை திறந்து பார்த்துருவோம். ஏன்னா நெத்தலியோட வாசனை வந்து கொண்டே இருக்கு. என்ன கறியில் நெத்தலியை காணையில்? அதை தான் நானும் தர்றேன். என்ன செய்வா? கிளறி பார்த்துருவோமா? நீங்கள் தான் கிளறக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுதான் ஒரு முறை இருக்குது. எப்படி அடியால் கிண்டி மேலால் கொண்டு விடணும். சரி இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முதலாவது பாலை விட்டுருவோம். பாலையும் விட்டு ஒரு கிளறு, அதாவது நெத்திலியை உடையாமல் கிண்டிட்டு மூடி வச்சிருங்க. இந்த சூட்லேயே கொதிக்கட்டும். கருவாட்டு கறியண்டா அதுக்கு சிவப்பு பச்சரிசி சோறு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பருப்பு கறி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பருப்பு கறியும் முட்டையும் அவிச்சு எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியுமா? தாங்களேன், எவ்வளோ நேரம் தான் நீங்களே வச்சுருப்பீங்க? ஓகே, இப்போ கறி வந்து அடுப்புலையே இருக்கட்டும். நாங்கள் வந்து அப்படியே ஊற்றி சுட சுட சாப்பிட்டு பார்ப்போம். திறந்துடு சீசே. அப்படியே நல்லா அடியால் இருந்து கிளறி எடுத்து அப்படியே ஊற்றிடுவான். எப்படி கட்டியான குழம்புண்டு பார்த்தீங்களா? ஓகே, ஆனால் சுட சுட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தானே. கிழங்கும் பாருங்க எப்படி நல்லா அவிஞ்சிட்டு மாதிரி அவிஞ்சிட்டு வாய் ஊறுது. ஆனால் வாயில் வைக்க முடியலை, அவ்வளோ சுடுகுது. முட்டை அதுலேயே இருக்கட்டும். இதை நாங்கள் டேஸ்ட் பார்த்துடுவோம். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் போய் சொல்லவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கருவாட்டு கறியண்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்குது. அது நெத்தலி கருவாடாக இருக்கட்டும், இல்லை வேறு நிறைய அந்த சூட மீன் கருவாடு, அந்த கருவாடெல்லாம் போட்டு தக்காளி பழம், கத்தரிக்காய், முருங்கைக்காய், இப்படி கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஸ்பெஷலாக இந்த நெத்தலி கருவாடும் கிழங்கும் அல்டிமேட் டேஸ்ட் ஒன்று தரும். கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா இப்போ நெத்தலி கருவாடெல்லாம் வந்து நாங்கள் வீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ அதாவது இப்போ அதுங்களுக்கு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்தலாமென்ட்டு ஒரு பேக்கெட்டாக வாங்கி அப்படியே ஒரு போத்தலில் போட்டு மூடி வச்சா அதெல்லாம் இருக்குது. அப்போ திடீரெண்டு இப்போ இன்றைக்கு என்ன கறி வைக்கிறேன்ட்டு யோசிக்கிற நேரத்தில் டக்குனு நெத்தலி எடுத்தாச்சு, கிழங்கு எடுத்தாச்சு, போட்டாச்சு, தக்காளி பழம் போட்டு ஒரு நல்ல குழம்பு வச்சு ஒரு பருப்பு கறி வச்சா சரி, இந்தியன் சமையல் முடிஞ்சன்ற மாதிரி இருக்கும். எல்லா கண்களும் என்னையே உற்று நோக்கி கொண்டிருக்குது. ஒரு வாயாவது தருவாளாண்டு. உங்களை விட்டு நோக்கல சோத்தையா? நல்லா இல்லை தானே? ஆஹா, அருமை அருமை. பருப்பு ரொம்ப கேவலமாக இருக்கு. ஏன்பா கஜனாண்டே பருப்பு கறி என்கரேஜ் பண்ணுங்க. பருப்பை டிசைன்லாம் போட்டுருக்கீங்க. பருப்பு இல்லை, பருப்புக்கு மேலே ஹைலைட்டாக இந்த கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக புட்டும் புட்டும் இந்த கருவாட்டு குழம்பும் சூப்பராக இருக்கும். சரி, அதை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இன்றைக்கு நான் பச்சை அரிசி சோத்தோட இந்த கருவாடும் தக்காளி பழமும் கிழங்கும் போட்ட குழம்பு வச்சு உங்களை எல்லாருக்குமே காட்டியாச்சு. இது போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் போயிட்டு புட்டை விற்றாலும் சரி, இல்லை என்னத்தை செய்தாலும் சரி. சரியா? இது புட்டு கிடாக்கு நாங்கள் அதை சாப்பிடுவோம். முட்டையும் வந்து ஊர் முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டையண்டா இந்த முட்டையில் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும். ஆனால் இது ஆரஞ்சு கலர் குறைவாக இருக்குல்ல. ஏண்டா இதுக்கும் இப்போ மேத்ஸ் வைக்க வலிக்கிட்டாங்க. கோழிக்கு கால்சியம் குறைபாடு. சாப்பிடுங்கடா சும்மா. அப்போ தாங்க இதை ஒரு வாய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கால்சியம் குறைபாடு இல்லை உங்களுக்கு. கோழிக்கு தானே கால்சியம், உங்களுக்கு